திமுக அரசு சிறுபான்மையர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நீர் முற்பந்தல் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் புதிதாக நீர் முற்பந்தல் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திமுக அரசு சிறுபான்மையர்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வாய்மூடி மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசால வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகின்ற அந்த சட்ட திருத்தம் என்பது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அரசுக்கு ஆதரவாக வாய்மூடி மௌனம் காட்டினர். ஆக சிறுபான்மை மக்களுடைய நலன் சம்பந்தமா எப்பொழுதுமே ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதி குறித்து சிறுபான்மையுடைய ஓட்டுகளை பெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்போது வாய்மூடி மௌனம் காப்பதை மக்களும் உணர வேண்டும்.